வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களும் குளிர்பனி மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று பிப்ரவரி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் ஓரிரு இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் 35 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை 30 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று மதியம் மாலை நேரங்களில் தரைக்காற்று சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் மதியம் மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கணவாய் பகுதிகளில் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். கேரளா முழுவதுமே இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியிலும் கேரளாவிலும். ஆனால் தமிழகத்தில் இன்று காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். ஆனால் நாளை முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தரைக்காற்று நாளை பிப்ரவரி 24, 25, 26 அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் ஊடாக குளிர்ந்த காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருந்தாலும் வருகிற நாட்களில் பனிப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது. வெயிலின் தாக்கம் படிப்படியாக தமிழகத்தில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கேரளா, கர்நாடகா, கோவா இந்த மாநிலங்களில் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக லேசான மழைப்பொழிவு அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது சுமத்ரா அருகே காற்றுச்சுழற்சி சற்று முன்னேறி நிலை கொண்டுள்ளது. வரும் நாட்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி நாளை இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் பிப்ரவரி 25ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான துளிகள் விழும் அளவுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். பிப்ரவரி 25 விட பிப்ரவரி 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஐ விட பிப்ரவரி 27ஆம் தேதி நிகழ்வு மேலும் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் முதலில் மயிலாடுதுறை, சீர்காழி, மேலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 27ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், மேலும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 27ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை என்பது இரவு நேரங்களில் பெரும்பாலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் மதியம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்குமே பிப்ரவரி 28ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதைவிட சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது சேலத்துக்கு தெற்கு, புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு
தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 28ஆம் தேதி. மார்ச் 1ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதைவிட சற்று குறைவாக டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களை விட சற்று குறைவாகவும் அதைவிட குறைவாக வட மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதி. மார்ச் 2ஆம் தேதி வட மாவட்டங்களை ஒதுக்கி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மார்ச் 2ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மதுரைக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்ச் 3, 4, 5 தேதிகளும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கும் மழை பிப்ரவரி 26ஆம் தேதி சற்று கூடுதலாகவும், பிப்ரவரி 26 விட 27 மேலும் கூடுதலாகவும், பிப்ரவரி 28, மார்ச் 1 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 2ஆம் தேதி சற்று வட மாவட்டங்களை ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 3, 4, 5 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்ச் 5, 6, 7 தேதிகளில் கேரளா, கர்நாடகா, கோவாக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழகத்தில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை இந்த மாவட்டங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் ஆகும். அதற்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில். இதன் காரணமாக தமிழகம் ஊடாக குளிர்ந்த காற்று பயணிக்கும் என்பதால் மதிய மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கணவாய் பகுதி கேரளா முழுவதுமே இன்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றை விட நாளை பிப்ரவரி 24ஆம் தேதி தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 24 விட பிப்ரவரி 25, 26, 27 தேதிகளில் தமிழகத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் குளிர்ந்த காற்றின் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் இன்று மாலை முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை பிப்ரவரி 24, 25, 26 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகவும், மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மீனவர்களுக்கு வருகிற நாட்களில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக நிலப்பரப்பிலும் வருகிற நாட்களில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெய்யும் பொழுது காற்றுடன் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில்.